ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாகிய வணக்கம். இது ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யாலயம். நான் உங்கள் திதி யோகம் கரணம் ஜோதிட முறை ஆராய்ச்சியாளர் சௌபாகியம் மணிவண்ணன். இந்த பதிவில் வெளிநாடு யோகம் என்பது யாருக்கு இருக்குது, யாருக்கு இல்லை, அது எந்த காலகட்டத்தில் நடைமுறைக்கு வரும் அப்படின்றதை பற்றிலாம் நீங்கள் பிறந்த திதி நித்திய நாம யோகம் கரணம் இதையெல்லாம் இணைத்து தெளிவாக பார்த்துடலாம். குறிப்பாக நீங்கள் பிறந்த நித்திய நாம யோகம் கரணத்தை இணைக்கும் போது உங்களுக்கு இருக்கா இல்லையா, போகலாமா வேண்டாமா, அப்படியே இருந்தால் எப்போ போவீங்க அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஜோதிடத்தில் ஒருத்தருக்கு வெளிநாடு யோகம் இருக்கா இல்லையா என்பதை 12 பாவங்களில் 12ஆம் பாவத்தை வைத்தும் 9 கிரகங்களில் ராகு அப்படின்ற கிரகத்தை வைத்தும் நிர்ணயம் பண்ணுவாங்க. அதுதான் உண்மை. அதை வைத்து தான் நம்மளும் பார்க்க போகிறோம். நம்ம குறிப்பாக உங்கள் ஜாதகத்தில் ராகு பகவான் நல்ல யோக பலனை தரக்கூடிய நிலையில் இருந்தால் வெளிநாடு யோகம் என்பது நிச்சயம் உண்டு உங்களுக்கு. அதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 27 நாம யோகங்களில் நீங்கள் பிறந்தது திருதி, வியதிபாதம், மகேந்திரம், அப்புறம் பிரீத்தி, விருத்தி, சிவம் நாமயோகம், சோபனம், ஹர்சனம், சுபம் நாமயோகம், இந்த நாமயோகங்களிலெல்லாம் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெளிநாடு யோகம் என்பது இருக்குது அப்படிங்கிறது உறுதிப்படுத்திக்கலாம். கரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 11 கரணங்கள் இருக்குது. இதில் பாலவம் மற்றும் நாகவம் இந்த 2 கரணத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கு வெளிநாடு யோகம் என்பது உறுதி. அது இல்லாமல் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். நித்திய நாம யோகத்தின் அடிப்படையில் நீங்கள் பிறந்த நாம யோகத்துக்கு ஒவ்வொருவருக்குமே பார்த்தீங்க அப்படின்னாக்க யோக நட்சத்திரம், உபயோக நட்சத்திரம்னு சொல்லிட்டு ஒரு 6 நட்சத்திரங்கள் கிடைக்கும். அதே போல் கரணத்தின் அடிப்படையில் கரண நட்சத்திரம் என ஒரு 3 நட்சத்திரம் வரும். அது அந்த 9 நட்சத்திரங்களில் ராகு பகவான் அமர்ந்திருந்தால் நீங்கள் வெளிநாடு யோகத்தை நிறைவாக அனுபவிக்க முடியும். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ விஸ்கம்பம், கண்டம், பரிகம் இந்த 3 நாமயோகத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தால் அவங்களுடைய யோக நட்சத்திரம் பூசம், அனுசம், உத்திரட்டாதின்னு எடுத்துக்கோங்க. அதே போல் பிரீத்தி, விருத்தி, சிவம் நாமயோகத்திலேயோ அல்லது கிம்சகோண கரணத்திலேயோ நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரம் யோக நட்சத்திரமாக அல்லது கரண நட்சத்திரமாக வரும். அடுத்தது ஆயுஷ்மான், துருவம், சித்தம் நாமயோகத்திலேயோ அல்லது பத்திரை கரணத்திலே நீங்கள் பிறந்திருந்தால் அஸ்வினி, மகம், மூலத்தை நீங்கள் யோக நட்சத்திரமாக கரண நட்சத்திரமாக எடுத்துக்கலாம். அடுத்தது சௌபாகியம், வியாகாத, சாத்திய நாமயோகத்தில் பிறந்தவர்களும் தைத்துளை கரணத்தில் பிறந்தவர்களும் பரணி, பூரம், பூராடத்தை யோகம் மற்றும் கரண நட்சத்திரமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் ராகு நின்னா வெளிநாடு யோகம் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிகண்டம், வஜ்ரம், சுப்பிரம் அந்த நாமயோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலோ கரசை கரணத்தில் பிறந்திருந்தாலோ உங்களுக்கு ரோகிணி, அஸ்தம், திருவோணம் என்பது யோகம் மற்றும் கரண நட்சத்திரமாக வரும். அதே போல் சோமனம், அர்சனம், சுபம் நாமயோகம் மனிஷை கரணத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் கிருத்திகை, உத்திரம், உத்திராடங்கள் என்பது உங்களுக்கு யோகம் மற்றும் கரண நட்சத்திரமாக வரும். அடுத்தது நீங்கள் சுகர்மம், சித்தி, பிராமியம் நாமயோகத்திலேயோ அல்லது பவகரணத்திலேயே பிறந்திருந்தால் மிருகசிரிசம், சித்திரை, அவிட்டம் என்பது உங்களுக்கு யோக நட்சத்திரமாக வருங்க. அதே போல் நீங்கள் பிறந்தது திருதி, வியதிபாதம், மகேந்திர நாமயோகமோ பாலவகரணமோ நாகவகரணத்திலே பிறந்திருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எப்பொழுதுமே வெளிநாடு யோகம் என்பது பிறப்பிலிருந்து உங்களுடைய ஆயுள் முடிகிற வரையுமே எப்பொழுதுமே அந்த யோகம் நிறைவாக கிடைச்சிட்டே இருக்கும். அடுத்த நாமயோகம் சூலம், வரியான், வைத்திருதி, அதே போல் சதுஸ்பத கரணம் இதில் நீங்கள் பிறந்திருந்தால் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரங்களில் ஜாதகத்தில் ராகு பகவான் இருந்தால் உங்களுக்கு வெளிநாடு யோகம் என்பது 100% இருக்கிறதா நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அதே போல் இப்போ யார் யாருக்கெல்லாம் இந்த வெளிநாடு யோகம் என்பது நடைமுறையில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ராகு பகவான் கோச்சாரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது சனி பகவானுடைய 3 நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரம். அப்போ யாருக்கெல்லாம் வெளிநாடு யோகம் என்பது இருக்குது அப்படின்னா, நீங்கள் பிறந்தது கௌளவகரணம், சகுனி கரணம், அதே போல் விஸ்கம்பம், கண்டம், பரிகம் நாமயோகம், சௌபாகியம், வியாகாதம், சாத்திய நாமயோகம், சுகர்மம், சித்தி, பிராமிய நாமயோகம் இதிலெல்லாம் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா இப்போ வெளிநாடு யோகம் என்பது உங்களுக்கு ஆக்டிவேட்டில் இருக்குது. அதே போல் நீங்கள் திருதி, வியதிபாதம், மகேந்திர நாமயோகத்திலேயோ
அல்லது வந்து பாலவ நாகவ கரணத்திலே பிறந்திருந்தாலும் இப்போ வந்து வெள்ளாடு யோகம் என்பது ஆக்டிவேட்டில் தான் இருக்குது. சரிங்களா? அது மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் வந்து பிரீத்தி விருத்தி சிவத்தில் பிறந்திருந்தாலும் இப்போ அந்த யோகம் என்பது நிறைவாகவே வந்து உங்களுக்கு வந்து நடைமுறையில் வந்து இருக்குது. நீங்களாம் இப்போ முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய என்ன தேவையோ, சுற்றுலாவோ அல்லது வந்து எஜுகேஷனோ அல்லது வந்து தொழில் விஷயமாகவோ அல்லது வந்து மருத்துவ ரீதியாகவோ எதுக்காக வேணாலும் இப்போ நீங்கள் வந்து வெளிநாடு முயற்சிகள் எடுக்கும்போது டக்குன்னு நீங்கள் வந்து போயிட்டு வர முடியும். இப்போ அடுத்தது 12ஆம் பாவம். 12ஆம் பாவத்தில் உங்களுடைய யோகியோ அல்லது கரணநாதனோ அல்லது யோக நட்சத்திரமோ கரண நட்சத்திரமோ ஏதோ ஒரு நட்சத்திரங்கள் வந்து அந்த இடத்துல இருந்து அதில் ராகு பகவான் பயணம் செய்கிறார் அல்லது ஜாதகத்திலே இருக்கார் அப்படின்னாலும் நீங்கள் வந்து உறுதியாக உங்களுக்கு வந்து வெளிநாடு யோகம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம். சரி, இதை வந்து நம்ம வந்து இன்னும் நல்லா ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி வழிபாடுகளே எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக புற்று இருக்கக்கூடிய தெய்வங்களை வந்து வழிபாடு பண்ணலாம். அதாவது பாம்பு புற்று இருக்கக்கூடிய இடங்கள், நாகாத்தம்மன், நாகராஜா, அந்த மாதிரி வழிபாடுகளை வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஐயப்பன், சபரிமலை ஐயப்பன், அங்கேயே தான் போகணும்னு கிடையாது, கேரளாதையும் போகணும்னு கிடையாது, தமிழ்நாட்டிலேயே நீங்கள் வணங்கினீர்கள் கூட போதுமானது. அதே போல் துர்க்கை, பிரித்திங்கிரா தேவி, அது மட்டும் கிடையாதுங்க, புற்றுடன் இணைந்த ஒரு அம்மன், ஒரு காளியம்மன், மாரியம்மன், செல்லியம்மன், அந்த மாதிரி பெரியாண்டிச்சம்மன் மாதிரி புற்றுடன் வந்து இணைஞ்சி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல போய் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணாலும் உங்களுடைய வெளிநாடு யோகம் என்பது அதிக அளவில் வந்து ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா? ஸோ இதையெல்லாம் நீங்கள் வந்து சரியாக வந்து பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே நீங்கள் பிறந்த திதி, நித்திய நாம யோகம், கரணம், இது எல்லாமே வந்து அங்கே வந்து தொடர்ச்சியாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் என்ன திதியில் பிறந்திருக்கீங்க, நித்திய நாம யோகத்தில் பிறந்திருக்கீங்க, கரணத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது, இந்த வழிபாடுகள் எப்போ எடுத்தாலும் நல்லது தான். அதே நேரத்தில் நம்ம பொதுவாக வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் எடுத்தால் ரொம்ப நல்லது. அது இல்லை அப்படின்னா அதை விட அதிகமாக வேறு ஏதாவது சிறப்பான விஷயங்கள் உண்டா அப்படின்னு பார்க்கும்போது நித்திய நாம யோகத்தின் அடிப்படையில் திருதி, வேதிபாதம், மகேந்திர நாம யோகத்தில் இந்த வழிபாடுகள் வந்து எடுக்கலாம். உடனே வந்து நமக்கு வந்து கை மேலே பலன் வந்து கிடைக்கும். அதே போல் கரணத்தின் அடிப்படையில் ஒரு பாலவ கரணம், நாகவ கரணம் நடைமுறையில் இருக்கும்போது எடுத்தீங்க அப்படின்னாலும் உடனே நமக்கு வந்து அந்த ரிசல்ட் வந்து கிடைக்கும். குறிப்பாக வந்து நம்ம கன்னியாகுமரி நாகராஜா, அது வந்து ரொம்ப மிக சிறந்த ஒரு வழிபாடு. அதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா உடனே வந்து நமக்கு வந்து அந்த கரணம் வந்து ஆக்டிவேட் ஆகி, யோகம் வந்து ஆக்டிவேட் ஆகி வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து உடனே கிடைக்கும்னு சொல்லலாம். இதெல்லாம் சரியாக வந்து பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது, இந்த ஆகஸ்ட் மாதம் 2024 12ஆம் தேதி முதல் திதியோக கரணத்தில் பலன் எப்படி எடுக்கணும், பரிகாரம் எப்படி எடுக்கணும், கால நிர்ணயம் எப்படி எடுக்கணும், இந்த திதியோக கரணத்தின் அடிப்படையில் நியூமராலஜியை வந்து எப்படி பார்க்கணும், நியூமராலஜி அதிர்ஷ்ட எண்களை எப்படி வந்து தேர்ந்தெடுக்கணும், அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கெல்லாம் என்னென்ன மாதிரி வழிபாடுகள், பரிகாரங்கள் எல்லாம் வந்து எடுத்துக்கலாம். வேறு வந்து வாழ்வியல் பரிகாரங்கள் இருந்த இடத்துலேயே வந்து பண்ணுற மாதிரிலாம் என்ன பண்ணணும் அப்படின்றதை பற்றியெல்லாம் நம்ம வந்து ஒரு வகுப்பு வந்து போட்டிருக்கோம். இதுக்கு உண்டான கட்டணம் வந்து வெறும் 1200 ரூபாய் தான். 10 நாள் வகுப்பு. ஜூம் மீட்டில் இரவு 7 மணிலேருந்து 8 மணி வரை நடக்கும். ஒவ்வொரு நாள் வகுப்பு முடிஞ்சோடனே வீடியோ வந்து வந்துடும் உங்களுக்கு. வகுப்பு நேரத்தில் வர முடிஞ்சால் வரலாம், இல்லை அப்படின்னா வீடியோ வாங்கி நீங்கள் வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கலாம். இதுக்குரிய நம்பர், தொடர்புக்கு உண்டான நம்பர் வந்து 9384422298 9384422298. இந்த நம்பரில் வந்து தொடர்பு கொண்டு உங்களுடைய அந்த பேமெண்ட்டை ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் எல்லாமே இதே நம்பரில் தான் இருக்குது. வாட்ஸ்அப் அதே நம்பரில் தான் இருக்குது. பேமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டு பேமெண்ட் கட்டுறவங்களுக்கு மட்டும் ஒரு குரூப் வந்து தனியாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அதில் உள்ளார வந்தீங்கன்னா அதில் உண்டான வகுப்புக்கு உண்டான மெட்டீரியல்ஸு, வகுப்புக்கு உண்டான லிங்க்கு, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அதன் மூலிமா வந்து வாங்கிக்கலாம். அதே போல் வகுப்புகள் பொறுத்தவரையும் நம்மளது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். திதியோக கரணத்தில் பலன் எடுக்கக்கூடிய விஷயங்கள், சுபமுகூர்த்த நிர்ணயம், மருத்துவ ஜோதிடம், திருமண பொருத்தம், அது வந்து நியூமராலஜி, வாஸ்து, இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா திதியோக கரணத்தை சார்ந்து இணைத்து நம்ம வந்து இந்த வகுப்புகள்லாம் தொடர்ச்சியாக வந்து நடத்திட்டுருக்கோம். நிறைய ஆதரவுகள், நிறைய மாணவர்கள் வந்து படித்து வந்து பயனடைகிறார்கள். இந்த தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இந்த நம்பரில் வந்து தொடர்பு கொள்ளலாம். அதே போல் கன்சல்டிங் வேணும் அப்படின்னாலும் இதே நம்பரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 9384422298. இதே ஒரே நம்பர் தான் எனக்கு. அதிலே நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். ரேட்டு வந்து ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்கும். அப்பாயின்மெண்ட் வந்து மிக விரைவிலே கிடைக்கும், ரொம்ப லேட் ஆகாது. முடிஞ்சளவு வந்து சீக்கிரமாகவே வந்து கொடுத்துருவேன். யாருக்கு என்ன தேவைன்னாலும் நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம். எல்லாருக்கும் வந்து எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வந்து தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.